ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லாரா கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா. அது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரலாம் எல்லோரும் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் எடுத்து அதை நல்லா கழுவி துருவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சர்க்கரை ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம். பால் ஒரு 800 ml எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, திராட்சை இதெல்லாம் வறுக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் இது பொடி பண்ணி போடுறதுக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பொதுவாக குழந்தைங்க முந்திரி பருப்பு அப்படியே போட்டால் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நெய்யில் வறுத்து கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இதை இப்போ எடுத்துக்கலாம். இப்போ இதிலே நம்ம திராட்சையை போட்டு நல்லா வறுத்துடலாம். திராட்சை நல்லா வீங்கி வந்துருச்சு. பாதாம் பருப்பை நம்ம வறுக்கணும்னு அவசியம் இல்லை. அதை அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இது வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இப்போ நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட் இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இதில் வதக்கி விடுங்க. எப்பயுமே நம்ம பீட்ரூட் பொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம், அப்புறம் சட்னி பண்ணி சாப்பிட்ருப்போம். அல்வா சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க பீட்ரூட் தொட மாட்டாங்க. என்ன தான் நம்ம எப்படி செஞ்சு கொடுத்தாலும் வச்சுருவாங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க பால் இதில் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சு. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிஷம் இதை நீங்கள் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணணும். அப்போ தான் பீட்ரூட் நல்லா வெந்து அந்த பச்சை வாசம் போயிருக்கும். பாருங்கள், எப்படி நல்லா பாலெல்லாம் இஞ்சி எப்படி வந்துட்டுருக்கு பாருங்கள். பால்லாம் சுத்தமாக நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. சுத்தமாக பால் எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை இதில் ஆட் பண்ணலாம். பீட்ரூட் பொதுவாக பிளட் சுகர் இருக்கவங்க, பிளட் பிபி இருக்கவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பிபி இது கண்ட்ரோலில் வைக்கும். உங்களுக்கு சுகர் அதிகம் வேணாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திரண்டு வந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா முந்திரி, திராட்சை, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பாதாம் பருப்பு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் வேணும் அப்படின்னா பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் பிஸ்தா போட்டால் அந்த ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. அதனால தான் இதில் ஆட் பண்ணல. இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இதில் ரொம்ப நான் அதிகமாக நெய் சேர்த்தலை. இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், அல்வா நல்ல ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு சுவையான பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்ப எம்மியாக இருக்குது. கண்டிப்பாக குழந்தைங்க இதை லைக் பண்ணி சாப்பிடுவாங்க.
எப்போ பார்த்தாலும் நம்ம டிஃப்ரெண்ட் அல்வா, கேரட் அல்வா அந்த மாதிரி செய்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக பீட்ரூட் அல்வா செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.